வணக்கம். சந்தன மரம் பற்றி உங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிக்க போறோம். வழக்கமா நாம தூக்கி எறிகிற ஒரு விஷயம் சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்பட்ட ஒரு மாபெரும் மருத்துவ பொக்கிஷம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அந்த மறைக்கப்பட்ட சீக்ரெட்ட பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். சந்தனக்கட்ட, சந்தன எண்ணெய் இதெல்லாம் உலக புகழ் பெற்றது, ரொம்பவும் விலை உயர்ந்ததுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த மரத்தோட இலைகளுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லப்போனா பெருசா யாரும் கண்டுக்காத இந்த இலைகள்ல தான் நம்பவே முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் ஒளிஞ்சிருக்கு. சரி, சாதாரணமா பார்க்குற ஒரு இலைக்கு எப்படி இவ்ளோ மெடிக்கல் பவர் வருதுன்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான சயின்ஸ் என்னன்னா, இந்த இலைகள்ல சந்தலிக் ஆசிட் மற்றும் பிளாவனாய்டுகள்னு சொல்லப்படுற மிகச்சிறிய கெமிக்கல் என்ஜின்கள் இருக்கு. இந்த ரெண்டு விஷயமும் தான் இலைகளோட அந்த அபாரமான குணப்படுத்தும் தன்மைக்கே முழு காரணம். இது பிராக்டிக்கலா எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். இப்போ உங்களுக்கு மூட்டு வலியோ இல்ல தசைப்பிடிப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இலைகளை லேசா சூடுபடுத்தி அப்படியே ஒத்தடம் கொடுக்கலாம். அதுவே ஈறு பிரச்சனை, வாய் துர்நாற்றம் மாதிரி உள்ளுக்குள்ள பிரச்சனைனா இந்த இலைகளை தண்ணில நல்லா கொதிக்க வச்சு வாய் கொப்பளிக்கலாம். அதாவது வெளிப்பகுதி உட்பகுதின்னு ரெண்டுக்குமே இது ஒரு சம நேச்சுரல் ரெமெடி. இந்த இலைகள் உங்க உடம்புக்குள்ள எவ்வளவு ஆழமா இறங்கி வேலை செய்யுதுன்னு கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆயுர்வேத ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இதோட சாறு உங்க ரத்தத்தை சுத்திகரிச்சு உங்க கல்லீரலுக்கு, அதாவது லிவருக்கு ஏற்படுற பாரத்தை அப்படியே குறைச்சிடுதான். ரத்தத்துல இருக்கிற நச்சுகளை எல்லாம் நீக்கி உங்க உடம்போட ஒட்டுமொத்த மெட்டபாலிசத்தையும் இது சூப்பரா பேலன்ஸ் பண்ணுது. இதோட பெனிஃபிட்ஸ் அதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. சரியான மருத்துவ ஆலோசனையோட இந்த இலைகளை பயன்படுத்தும் போது இன்சுலின் சுரப்பை தூண்டி இரத்த சர்க்கரை அளவு குறைக்க இது ரொம்பவே உதவுதுன்னு சமீபத்திய ஸ்டடீஸ் சொல்லுது. அதே நேரத்துல பழங்கால மருத்துவத்துல கடுமையான காய்ச்சல் வந்தா கிருமிகளை அழிச்சு இயற்கையாவே ஃபீவரை குறைக்க இத பெரிய அளவுல பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ உடம்புக்குள்ள நடக்கிற விஷயங்களை தாண்டி வெளிப்படையான அழகு மற்றும் முடி பராமரிப்புக்கும் வருவோம். இந்த இலைகளை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிச்சா உச்சந்தலையில இருக்கிற வறட்சி நீங்கி பொடுகு தொல்லை சுத்தமா மறையுமா. அது மட்டும் இல்லாம மயிர்கால்களை வேர்ல இருந்தே ஸ்ட்ராங் ஆக்கி முடி உதிர்வதை கட்டுப்படுத்தி நல்ல முடி வளர்ச்சிக்கும் இது கேரண்டி கொடுக்குது. சரி, இவ்ளோ நேரம் ரிசல்ட்ஸை பத்தி பார்த்தோம். ஆனா மாலிகுலர் லெவல்ல இந்த இலைகளுக்குள்ள அப்படி என்னதான் பவர் இருக்குன்னு இப்ப கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்ப்போம். இந்த இலைகளுக்குள்ள ஸ்பெஷலான 3 காம்பவுண்ட்ஸ் இருக்கு. முதல் விஷயம் சாப்போனேன்கள். இது இயற்கையான கிளென்சரா, அதாவது சுத்திகரிப்பான வேலை செய்யுது. ரெண்டாவது டானின்கள். இது காயங்களை சீக்கிரமா ஆச்சி திசுக்களை ஒட்ட வைக்கும். மூணாவது ரொம்ப முக்கியமானது பீனால்கள். இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்டா செயல்பட்டு எந்த ஆபத்தும் வராம உங்க செல்களை ரொம்ப அக்ரெசிவா பாதுகாக்குது. ஓகே, இவ்வளவு பவர்ஃபுல்லான இந்த இலைகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில வீட்லயே எப்படி பிராக்டிக்கலா பயன்படுத்தலாம்னு ஒரு குவிக் கைட் இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு பாருங்க. இதுக்கான தயாரிப்பு முறைகள் ரொம்ப ஈஸி. உங்க முகத்துல இருக்கிற கரும்புள்ளிகளை போக்கணுமா, உலர்ந்த இலைப்பொடியோட கொஞ்சம் பால் கலந்து பூசுங்க. ஒரு காயம் செப்டிக் ஆகாம தடுக்கணுமா, ஃப்ரெஷ்ஷான இலைகளை அப்படியே விழுத அரைச்சு போடுங்க. இல்ல உடல் சூட்டை தணிக்கணுமா, நைட்டு ஃபுல்லா இலைகளை ஊற வச்ச தண்ணிய குடிங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ், ஆனா அபாரமான பலன்கள். ஆனா ஒரு நிமிஷம், இதையெல்லாம் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வார்னிங். இயற்கையான விஷயம்னாலும் அளவு தாண்டினா ஆபத்து தான். இந்த இலைகளை நேரடியாக அதிக அளவுல சாப்பிட்டா அது கண்டிப்பா வயிற்று உபாதைகளை உருவாக்கும். குறிப்பா கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் டாக்டரோட அட்வைஸ் இல்லாம இதை எக்காரணத்து கொண்டும் எடுத்துக்கவே கூடாது. இதுவரைக்கும் ஏதோ தூக்கி போடுற ஒரு சாதாரண இலைன்னு நினைச்ச சந்தன இலைக்குள்ள எவ்வளோ பெரிய மெடிக்கல் மிராக்கிள் ஒளிஞ்சிருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இதை முடிக்கிறேன். இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இதை நீங்க எதுக்காக பயன்படுத்த போறீங்க? ஸ்கின் கேருக்காகவா இல்ல ஓவரால் ஹெல்த்துக்காகவா? நீங்களே முடிவு பண்ணுங்க.